ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? guys, hi guys, good morning. எப்படி இருக்கீங்க? போல ஹாய் guys எப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாம்னு இருக்கேன். ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படியும் vlog நைட்டு தான் பார்க்குறீங்க. நான் குட் மார்னிங் சொல்கிறேன். உங்களுக்கு ஆக்சுவலாக குட் நைட் சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இனிமேல் எப்படி இருக்கீங்கன்னு போட்டுடலாம். வாட் டு யூ guys see? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குட் மார்னிங் சொல்லலாமா இல்லை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லலாமான்னு. எப்படி இருக்கீங்க? ஹாய் guys, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? அப்படிதான் சொல்றேன். எப்படின்னு அதுதான்டா சொல்கிறேன். இப்போ நைட்டு தானே அவங்க பார்க்குறாங்க. அப்போ எது குட் மார்னிங் சொல்லிட்டுன்னு யோசிக்கிறேன். அதுக்கு பதில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுடலாமே. அவங்க விஷ் பண்ணுற மாதிரி தானே. பாருங்க கைஸ், நாங்கள் இது பக்கத்தில் தான் இருக்கோம். மற்றவங்க யாருமே தரல, சும்மா ஹாய் கட்டணும். 2 பேக் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீயா கைஸ். அந்த பேக்கை நான் எடுத்துக்க போகிறேன். 2 பேக்கை கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சிடலாமா? நான் ஆக்சுவலாக 2 பேக் வாங்கிக்கலாம். நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி பேக் வாங்கிட்டு நான் ஒரு பேக் பேக் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற போய். இப்போ தான்டா பேக் பேக் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா, இப்போ 2 சூட் கேஸ் வாங்கினா ஒரு பேக் ஃப்ரீனா ஓகே, 2 சூட் கேஸ் வாங்கிடலான்னு எனக்கு தோணுது. இப்போ மேட்ரு என்னன்னா, அங்கே பேக் பேக்கே வந்துட்டு இன்கேஸ் கடந்தா நல்ல மாடலாக இருந்தால் நானும் யோசிச்சிருப்பேன், சரி எனக்கு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே பெருசாக 2 ஆப்ஷன் தான் வச்சுருக்காங்க. அதில் வாங்கணுன்றதுனால வேணான்னு சொல்கிறேன். கேஸ் இங்கே பாருங்கள், போகிறோம் மாடல. ஐ திங்க் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இந்த ப்ரிப்பரேஷன் நினைக்கிறேன். குட்டி ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ் கைஸ், நான் இப்போ குட்டிக்கு வந்து ஒரு டேர் கொடுக்க போகிறேன். டேர் குட்டி, என்ன டேர்? நீங்கள் மால் செம கூட்டமாக இருக்கா? இந்த மாலில் சென்டர் நடுவில் நின்று போய் நீ வ்ளாக் பண்ணணும் தனியாக. நான் ஓரமாக நின்று பார்ப்பேன். ஓகேவா? ஓகேவா சொல்லு. உன் டேரே தான் சொல்லலாம். இவ்வளோ கூட்டமாக இருக்கு. சென்டரில் நின்று இப்படி 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 இருந்து ஹாய் கைஸ் ஒரு 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 40 செகண்ட் பண்ணோம். பண்ணுறியா? நன்னா சரி, ஓகே ஓகே கைஸ், குட்டி டாஸ்க் ரெடி ஆகிட்டான். ரெடியா? போட்டுருக்கலாம்ல. மாஸ்க்லாம் போடக்கூடாது. மாஸ்க் அவன் இங்கே பேர் இப்படிலாம் இல்லை, இப்படி வச்சு பேசணும். ஒரு 40 செகண்ட் பேசிட்டு வரணும். ஓகேவா? 40 செகண்ட் போதும். என்ன பேசணுன்றது நீ யோசிச்சுக்கோ. ஓகேவா? ரெடியா? என்னன்னா பிக்சர் ரெடி போடுறா. ரெடி? போ 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 போ. அங்கே போய் நின்று தான் பேசணும், இங்கே தான் பேசக்கூடாது. ஹாய் கைஸ், இப்போ என்ன பேசுறதுன்னே தெரியல எனக்கு. அவர் வேற 40 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் எங்க இருக்கு? எல்லாரும் என்னையே வேற பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்றது? 40 செகண்டுக்கு நான் எல்லாரையும் என்னையே பார்க்குறாங்கண்ணா. எனக்கு ஒரு பாதி இருக்குண்ணா. கைஸ், அவன் நின்றுட்டு இருக்கான், ஆனால் பேச தான் மாட்டான். சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். 40 செகண்ட் சொன்னதுக்கு இன்னும் அவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ வந்து திருப்பி டைம் பார்க்குறாரு அவன். வந்துட்டான் 40 செகண்ட் முடியல. குட் ஜாப்டா குட்டி, குட் ஜாப். நீ ரொம்ப நேரமா பேசாம என்ன பேசுறதுன்னே தெரியல. சுத்தி பார்த்துன்னு இருக்கேன். எல்லாம் போனேன். இப்படி லாக் பண்ணிட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியாமல இப்படி டைம் பார்த்துட்டு திரும்பி இப்படி லாக் பண்ணேன். நான் இங்கேருந்து எடுத்து நானே நினச்சேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம், அங்கேருந்து எடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்பெல்லாம் யோசிச்சேன். சரி ஓகே பரவாயில்லவா போ. கைஸ், இவ்வளோ பேர் முன்னாடி விளாக் எடுக்கிறது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி உள்ள நெஞ்சுக்குள்ள தக்குன்னு தான் இருக்கு. சரி நம்ம அதை பண்ணுவோம். நான் என்ன பேசினேன்ட்டு பாருங்க விளாக்ல. அதை எப்படி ஃபுட்டேஜில் ஆட் பண்ணுவேன்ல. ஒரு நாள் தீப்ஸை கூப்பிட்டு வந்து இந்த டேர் கொடுத்துடலாமா? தீப்ஸ் இந்த டேர் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லுங்க. இது எனக்கு தெரிஞ்சு தீப்ஸுக்கெலாம் இந்த டேர் கொடுத்து அசால்ட்டாக பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நம்ம அவளை வச்சு இந்த டேர் ட்ரை பண்ணுவோம். பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொன்று விஸ்வா வச்சுன்னு ட்ரை பண்ணலாம். என்னடா சொல்கிறேன்? விஸ்வா ஓகே இருந்தாலும் பண்ணுவேன். விஸ்வா சரவும் பண்ணிடுவான். சரி இவங்களாம் வச்சு பண்ணணுமா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு நாள் நம்ம இந்த டேர் சேலஞ்ச் பண்ணலாம். எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு மால் நடுவில், அதுவும் இந்த மாதிரி வீக்கெண்டில் கூப்பிட்டு வந்துட்டு மால் நடுவில் நின்று பேசணும். அதான் உங்கள் டாஸ்க்கு அப்படின்றது. எனக்கு திடீர்னு தோணுச்சு. நான் மேலே இருக்கும்போதே தோணுச்சு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா. சரி ஓகே அவங்ககிட்ட நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுனால அந்த டைம் நான் ஃபோன் எடுக்கலை. நெக்ஸ்ட் வாட்டி அவங்கள கூப்பிட்டு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்கடா கார் எங்கடா? அங்கே இருக்கு குட்டி. ஆனால் சூப்பராக குட்டி, தைரியமாக பண்ணிட்டேன். உனக்கு பண்ணும்போது எப்படா இருந்துச்சு? அங்கே போயிட்டு ஃபோனை தூக்கி நிற்கும் போது
நான் இப்படி கேமராவை பாக்குறேன்னா கேமராவை பார்த்தா மேல இருக்கவங்க எல்லாம் என்ன பாக்குற மாதிரி தெரியுது. சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாம் மணிதான்டா பாத்துட்டு இருந்தாங்க லிட்டரலா. நான் பாக்குறேன் இவன் கேமரா அங்க போனை தூக்கணும்னு அங்க சைட்ல போறவங்க எல்லாமே இவனதான் பாத்துட்டு போறாங்க. யாரும் அவன் திடீர்னு நடுவுல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்துட்டு இருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்டா வீடியோ. அடுத்த வாட்டி போயிடலாம். திடீர்னு அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம், இதுதான் பண்ண சொல்லணும்னு கூட்டு போகாம திடீர்னு கூட்டு வந்துட்டு பண்ண சொல்லலாம். என்ன சொல்ற கைஸ்? இப்போ இந்த மாதிரி மேட்டர் இருக்கா, நீ 40 செகண்ட் பண்ணிட்டியா, கஷ்டமா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சா உனக்கு? ஆக்சுவலா 40 செகண்ட் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு. அடுத்தவங்களெல்லாம் 1 நிமிஷத்துக்கு பண்ண விட்டுடலாம். அப்போ ஒன்று பண்ணலாம், இவனுக்கு விசாக்கெல்லாம் போயிட்டு ஒரு 2 நிமிஷம் பேசணும். நீ போனை திருப்பிலாம் பார்க்க கூடாது, சும்மா இழுக்கலாம் கூடாது. அட் த சேம் டைம்ல அங்க ஸ்டேஞ்சர்ஸ் யாரா இருப்பாங்க, அவங்க 2 பேரும் கூப்பிட்டு நீ விளாக் பண்ணும். அதான் இழுக்க கூடாது, ஏதாச்சும் கண்டென்ட் பேசணும். இந்த மாதிரி பரவாயில்ல டேர் கொடுத்துருக்காங்க என் விளாக்ல வரீங்களா, நீ பெர்மிஷன் கேட்டு கூட அவங்க கிட்ட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன்கிட்ட சொல்லிடலாம். ஆனா அவன் விளாக் பாப்பானா, பாத்துருவானே விளாக்ல? வாய்ப்பே இல்லைண்ணா, இந்த விளாக்லாம் பார்க்க மாட்டாருண்ணா. அவன் விளாகே பார்க்க மாட்டான் தானே ஆக்சுவலா. சரி ஓகே, அவனுக்கு எனக்கு தீப்ஸுக்கு கொடுத்தா கண்டிப்பா தீப்ஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஸ்டாரா தெரியும். விஸ்வாவை பிடிப்போம், விஸ்வாக்கு இந்த டேரை கொடுப்போம். ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா, எங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் எண்டில் வந்து இப்போ விளாக் எடுத்தோமா, இவன் பண்ணதுக்கு அப்புறம் சரி எனக்கும் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் கரெக்டா மால் நடுவில் நடந்து வரும்போது விளாக் எடுத்தேன். எனக்குமே அந்த ஒரு மாதிரி பக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனா பண்ண ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் யோசிச்சேன், பேசாம நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணியிருந்தேன் இன்னைக்கு இன்னும் நல்லா விளாக் எடுத்துக்கலாமே. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வேற சம கூட்டமா இருந்துச்சா, விளாக் எடுக்கிற மாதிரி கூச்சமா இருந்துச்சா, பயமா இருந்துச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் யோசிச்சா ஸ்டார்டிங்கே விளாக் எடுத்து வந்துக்கலான்ட்டு. ஆனா அது ஒரு தைரியம் கொடுக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த தைரியமே கிடைக்குது. ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நீங்க அங்க நிக்கிறீங்க அப்படின்ற ஒரு தைரியம் தான். அப்ப அடுத்த வாட்டி என்ன பண்ணலாம், விளாக் பண்ண சொல்லிட்டு சொல்லிடலாம். சொல்லிட்டு நம்ம ஓடி ஒளிஞ்சிடலாம் எங்கேயாச்சும். கைஸ் இன்னொரு மேட்ரு, மினிசோ சரி சும்மா போலாம், தீப்ஸ்க்கு வந்துட்டு எதனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி உள்ள போய் என்னெல்லாம் பார்த்தா என்னெல்லாமோ இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னே தெரியல. அங்க ஒர்க் பண்ற ஒரு அக்கா கிட்ட போயிட்டு, சிஸ்டர் இது என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இது ரூம் ஃப்ரெஷ்னர், இது இந்த இது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறமா தான் தெரியுது, ஓ இதெல்லாம் லைக் பாக்கிறதுக்கு நமக்கு அது நம்ம ஊர்லலாம் ரூம் ஃப்ரெஷ்னர் எப்படி இருக்கும், டின் மாதிரி இருக்கும், ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஏதோ டப்பாலாம் போட்டு வச்சிருக்காங்களா, அதனால தெரியல எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி ஒரு வாட்டி ஆக்சுவலா எல்லாரும் இல்லை, தீப்ஸை கூட்டிட்டு நான் மினிசோ கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். மினிசோ கூப்பிட்டு போயிட்டு ஆக்சுவலாக அவள் அதெல்லாம் வாங்க மாட்டோம், அவளுக்கு அதெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மினிசோவில் தனியாக போயிருக்கணும். ஆமாம், கார் ஏர் ஃப்ரெஷ்னர். ஓகே, அன்பாக்சிங் பண்ணலாமா? மினிசோ அன்பாக்சிங். இல்லைங்கடா உடப்போ விடு. இல்லைண்ணா இதுவே அப்படிதாண்ணா இருக்கு. அப்போ அது கட்டமா இருக்கும்டா. கைஸ் எடுத்தோடனே அன்பாக்சிங் வேற மாதிரி பிச்சிட்டோம். இது என்ன பண்ணணும்னா காட்டுக்கலாம். இதுக்கு தான் இவ்வளோ முக்கியம் வரி பார்த்தீங்களா? இதுதான் வந்து மினிசோல இருந்து வாங்கினா ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங். இது வந்து இதை என்ன பண்ணணும், அப்படியே வச்சா போதுமா தெரியலப்பா. இதை மூடியை திறந்து வச்சுட்டோம்னா ஸ்ப்ரெட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இது ஊற்றிலாம் விட வேணாம்டா, இந்த ஃப்ரேக்னன்ட் வரும்னு நினைக்கிறேன். மூக்கில் அடிச்சிட்டாண்டாடி. நல்லா இருக்கு கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, இது இப்போ இவ்வளோ தொங்க விட்டுறணுமா? அப்பா நெடி ஏறுதான். ப்ராக்டிஸ் பண்ண போறேன் கைஸ். 3 முடிச்சு போட்டு நல்லா இருக்கலாம் பார்க்க. விளாக் கிடைக்குதான்னு தெரியல. கைஸ் குளிச்சு பக்காவாக கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னன்னு தெரியல, காலேருந்தே எனக்கு ரொம்ப தலைவலியே தான் இருந்துச்சு. பட் லைக் வெளியில் ஒர்க் இருந்ததுனால தான் வெளில போனாலும் இன்னைக்கு ஃபுல் டே வீட்டில் தான் இருந்திருப்பேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் குளிச்சு கிளம்பிட்டேன். வந்து தீப்ஸை கொடுப்பேன். தீப்ஸுக்கு போயிட்டு நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே, குட்டி சர்ப்ரைஸ் தான், பட் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோ மினிசோல இன்னைக்கு வந்துட்டு ஒரு குட்டி பொம்மை ஒன்று தீப்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த தீப்ஸ்க்கு எதனா வாங்கி கொடுக்கலாம் தான் உள்ளே போனேன். எனக்கு அங்கே மினிசோ போனேன்னா எனக்கு ஐடியாவே இல்லை என்ன பண்ணுறது அவளுக்கு என்ன வேணும்னு. ஆக்சுவலாக அவளுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சேன். அப்புறமா அவளுக்கு குட்டி பொம்மை பிடிக்குமா, ஸோ அதனால் இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் தீப்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு வாங்கினேன். இதை கொடுத்து இன்னைக்கு அவள் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஓகே எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். க்யூட்டாக தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல? ஹாய், ட்ரெஸ் அழகாக இருக்கே. யார் வாங்கி கொடுத்தாங்க? ஆன்ட்டி வாங்கி கொடுத்தாங்களா? கிஃப்ட்டு கொடுத்தாங்களா? சர்ப்ரைஸ் கிஃப்டா வச்சுக்குதா? ஓகே, நான் உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். குட்டி கொடுக்கட்டா? ரொம்ப குட்டி தான், ஓகேவா? கண்ணு முடிக்கும். ரொம்ப குட்டி தான், சரியா? செப்பல் எல்லுடி, செப்பல் எதுக்குடி? செப்பல் ஏண்டி வாங்க போறேன்? ஷூ பாக்குறதா இருந்தேன் அப்படின்னு. சரி ரெடியா? ரொம்ப குட்டி சர்ப்ரைஸ். நீ வச்சுக்கோ பத்திரமா.
அது வந்து அது வந்து யாஷிகாக்கு கிஃப்ட். அது வந்து தீப்ஸுக்கு, இது யாஷிகா நீ கலர் கலர் ட்ரெஸ் போடுவல, ஸோ கிளிப்பு மாட்டுவேன், நான் நிறையா பார்த்துருக்கேன்ல, அதனால சரி எப்பயாச்சும் இது யூஸ் பண்ணுவியான்னு தெரியாது எனக்கு. இது பார்த்தோன்னே நீ யூஸ் பண்ணுவியான்னு தெரியாது. பின்னாடி இது வளைஞ்சிருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது யாஷிகாவுக்கு வாங்கினேன். அது வந்து என் தீப்ஸுக்கு நானும் குட்டியும் மினிசோ போயிருந்தோம் அன்னைக்கு, மால் போயிருந்தப்போ. சும்மா போயிட்டு எல்லாம் தீப்ஸ்க்கு அதை நான் வாங்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா, என்னடி அதை பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கேன். ஆமா, அதனாலதான் கியூட், அதனாலதான் வாங்கினேனே அந்த மேட்ரு. நான் உனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கலாம், சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி, ஷூட்ல எல்லாம் சிப் பண்ணி குடிக்கிற மாதிரி வாட்டர் பாட்டில், அந்த ஜூஸ் பாட்டில் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் போனேன். உள்ள போய் பார்த்தா என்னெல்லாமோ இருந்துச்சு. சேன்னு சொல்லிட்டு இந்த மேட்ரு இது ஒண்ணு பெர்ஃப்யூம், பெர்ஃப்யூம். ஆனா ஸ்மெல்லே வர மாட்டேங்குது தீப்ஸ். இல்ல நான் இல்லம்மா, அது ஓப்பன்ல தான் இருக்கு, என்ன கதைன்னு தெரியல, அதை நம்ம நெட்ல பார்க்கணும். இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் இது வெல்கம். அச்சோ ஓகே.